لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله عز وجل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد آتينا موسى 9 آيات بينات صدق الله العلي العظيم எல்லா புகழும் உள்ளவனாக எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். அவரது ஸலாத்தும் கரீம் ஸலாமும் பிறேடும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களை பின்பற்றுவாத சத்திய சஹாபாக்கள் உத்தமர்கள் நல்லோர்கள் நாதாக்கள் அனைவர் மீதும் நம் அனைவர் மீதும் என்று நிலவரமாக நீங்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று தராவீஹிலே 15வது ஜுஸு சூரா பனி இஸ்ராயீல் ஓதப்பட்டோம். பனி இஸ்ராயீல் அத்தியாயத்தை நாம் கொஞ்சம் கவனத்தோடு படித்து பார்ப்போமானால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நிறைய உபதேசங்களை பனி இஸ்ராயீல் சூராவில் வைத்திருப்பதை நாம் பார்க்கலாம். நிறைய உபதேசங்கள் இருக்கிறது. அந்த உபதேசங்கள் முழுக்க ஒவ்வொன்றாக நாம் படித்து அந்த உபதேசங்களுக்கு விளக்கம் காண ஒரு அரிய வாய்ப்பான ஒரு வசனம் இது. மனிதர்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி அல்லாஹ் தெரிவுரைகளை ஒரு 2 பக்கங்களுக்கு மிகாமல் அல்லாஹ் அதை பதிவு செய்ததற்கு பிறகு அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறையும் அல்லாஹ் பதிவு செய்கிறார். இன்னைக்கு ஒரு பெரிய சூரத்துல் கஹ்ஃபினுடைய ஒரு படிப்பினைக்குரிய அந்த சூராவுடைய ஒரு பகுதியில் இன்று ஓதி முடிக்கப்பட்டு விட்டது. அந்த சூராவிலும் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பதிவு செய்கிறார். அன்புக்குரியவர்களே, அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறை பற்றி திருக்குர்ஆனுடைய எல்லா அத்தியாயங்களிலும் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கலாம். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய 114 சூறாக்கள்ல மொத்தம் எத்தனை சூறாக்களில் அதற்கு மூசா நபியை பற்றி பேசப்படுகிறது என்று சொன்னால் 73 சூறாவில் அல்லாஹ் பேசுறான். 73 சூறாவில் 183 தடவை அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார். 73 சூறாக்களில் பதிவு செய்திருக்கிறார். ஒரு பெருவாரியான சூறா மொத்தம் இருக்கக்கூடிய அத்தியாயம் 114. அதிலே 73 சூறாவில் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். அந்த சூறாக்களில் திரும்ப திரும்ப இடம்பெறக்கூடிய பெயராகவும் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர் இருக்கிறது. 183 தடவை அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். திருக்குர்ஆனில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய 25 நபிமார்களிலே அதிகமாக திருக்குர்ஆனில் பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபி யார் என்று சொன்னால் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அதற்கு அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட ஒரு ஹதீஸை உங்களுக்கு சில தினங்களுக்கு முன்பு பதிவு செய்தேன். உலகத்தில் எத்தனை நபிமார்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள்? 1,20,000 நபிமார்கள் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். எத்தனை ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள்? வேதம் கொடுக்கப்பட்டு தனி ஷரியத்து தரப்பட்டு மார்க்கம் தரப்பட்டு அனுப்பப்பட்ட நபிமார்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 313 நபிமார்களை அல்லாஹ் தனி ரசூல்களாக மார்க்கம் தரப்பட்டவர்களாக அல்லாஹ் அனுப்பி இருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டது இப்னு ஹிப்பான் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, 25 நபிமார்களை மட்டும் அல்லாஹ் பதிவு செய்துவிட்டு மற்ற ஏனைய நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லவில்லை. தான் சொல்லவில்லை என்பதையும் தன்னுடைய நேசர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதிவு செய்தார். ஒரு ரசூலன் கது கஸஸ்னாஹும் அலைக, நபியே சில ரசூல்மார்களை பற்றி உங்களுக்கு நாம் வரலாறை அறிவித்து விட்டோம். ஒரு ரசூலன் லம் நகுஸுஹும் அலைக, உங்களுக்கு நிறைய நபிமார்களுடைய வரலாறையும் சொல்லி தராமல் இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு 1,20,000 நபிமார்களுடைய வரலாறுகளையும் திருக்குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்யவில்லை என்பதற்கான ஒரு பதிவை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் பரிந்து இறக்கப்பட்டு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ரஹிமல்லாஹு மூசா, அல்லாஹ் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அருள் புரிவானாக. பெருமானார் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். யாருக்கு? நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு. அல்லாஹ் மூசாவுக்கு ரஹ்மத்து செய்வானாக. ஏன் தெரியுமா? லகத் ஊதிய கஸீரன் மிம்மா ஊதிது, நான் கொடுக்கப்பட்ட வேதனைகளை காட்டிலும் நிறைய வேதனைகள், நிறைய துன்பங்கள் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லி யா அல்லாஹ் அவர் மீது நீ அருள் புரிவாயாக என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஹதீஸை நமக்கு பதிவு செய்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பு முதல் கொண்டு அவருடைய இறுதி காலகட்டம் வரையில் திருக்குர்ஆனிலே ஆங்காங்கே அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஒவ்வொரு பகுதியுமே மூமின்களுக்கு ஒரு பெரிய படிப்பினைக்குரிய
எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 183 இடங்களில் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பதிவு செய்வதற்கு காரணம் அதுதான். நபி மூஸாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சரித்திர சான்றுகளும் இன்று வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு, மூமின்களுக்கு ஒரு பெரிய பாடம் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகிறார். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஆரம்ப நிகழ்வை அல்லாஹ் பதிவு செய்யும் போது கூறுகிறார், ஹஜ்ரத் மூஸாவுக்கும் தண்ணீருக்கு மத்தியில் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஒரு பகுதியில் பேசுகிறார். நீங்க சூரத்து பக்ராவிலிருந்து நீங்க ஆரம்பித்துக் கொள்ளலாம். 73 சூரா என்று சொன்னால் பெருவாரியாக பெரிய பெரிய சூறாக்களாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தனை சூறாக்களிலுமே ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வே ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கும் நெருங்கிய தொடர்பு தண்ணீருக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கக்கூடிய அந்த தருவாய் ஃபிரௌன் அங்கே அரசனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். நாம மூஸாவுடைய கதையும் ஃபிரௌனுடைய கதையும் கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். ஆனால் திருக்குர்ஆனில் சில நுணுக்கமான தகவல்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பதிவு செய்து நமக்கு படிப்பினைக்கு ஆளாக்குகிறார். அன்புக்குரியவர்களே, ஃபிரௌன் ஒரு கனவு பார்க்கிறார். என்ன கனவு தெரியுமா? பலஸ்தீனில் இருந்து புறப்பட்ட ஒரு நெருப்பு, ஒரு பெரிய தீ ஒன்று பலஸ்தீனில் இருந்து புறப்பட்டு எகிப்தை வந்து அடைந்து, பழைய காலங்களில் மிஸ்ர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மிஸ்ர் என்ற மாநகரத்திற்கு வந்து அடைந்து, அந்த பகுதியை வாழக்கூடிய கிபுத்தி மக்கள், பனி இஸ்ரவேலர்கள் என்றும் கிபுத்தி என்றும் இரண்டு சாரார்கள் எகிப்திலே வாழுகிறார்கள். ஃபிரௌன் எந்த சமூகத்தை சார்ந்தவர் என்று சொன்னால் கிபுத்தி வம்சத்தை சார்ந்தவர். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் எந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் என்றால் பனி இஸ்ரவேலர்களை சார்ந்தவர்கள். பனி இஸ்ரவேல் என்ற பிரிவினரும் கிபுத்தி என்ற அந்த பிரிவினரும் மிஸ்ரிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். பலஸ்தீனிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த நெருப்பு இங்கே எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஃபிரௌனுடைய அந்த வம்சம் இருக்கிறது இல்லையா, அந்த சமூகம் இருக்கிறது இல்லையா, அந்த சமூகத்தை சாடி அந்த நெருப்பு என்ன செய்து விடுகிறது? அனைவரையும் எரித்து கரித்து நாசமாக்கி விடுகிறது, அழித்து விடுகிறது என்பதை போன்ற ஒரு கனவு பார்க்க ஃபிரௌன் கொதித்து போய் இந்த கனவுக்கான விளக்கத்தை தேடும் பொழுதுதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிறக்கச் செய்து அவர்களுடைய தாயாருக்கு உத்தரவு போடுகிறார். அவருடைய தாயாருக்கு உத்தரவு போடுகிறார். இந்த கனவை பார்த்ததற்கு பிறகு ஃபிரௌன் மிஸ்ரில் இருந்து பலஸ்தீன் வரையிலும் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் அவருடைய உத்தரவு என்ன தெரியுமா? ஆண் குழந்தைகள் யாராக இருந்தாலும் கொன்றுவிட வேண்டும் என்பதுதான். இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பலஸ்தீனில் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிறக்கச் செய்து அங்கிருந்து மூஸாவின் தாயாருக்கு உத்தரவு போடுகிறார். அங்கிருந்து தான் ஹஜ்ரத் மூஸாவுடைய தண்ணீரோடு தொடர்பு இருக்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் பதிவு செய்கிறார். ஹஜ்ரத் மூஸாவின் தாயாருக்கு அல்லாஹ் உத்தரவு போடுகிறார், ஃபல்கி ஃபில் யம்மி, மூஸாவை ஒரு கூடையில் வைத்து என்ன செய்து விடுங்கள், ஒரு தாபூத்தில் வைத்து என்ன செய்து விடுங்கள், நீங்கள் அந்த தண்ணீர் பிரளயத்தை அனுப்பி விடுங்கள் என்பதாக சொல்ல, ஹஜ்ரத் மூஸாவுடைய பிறந்த நிகழ்வே அவர்களுடைய அந்த பிறப்புக்கு பிறகு ஏற்பட்ட அந்த போராட்டத்தை, அவர்களுடைய மிகப்பெரிய எதிர்நீச்சலான வாழ்க்கையை திருக்குர்ஆனில் பதிவு செய்கிறார். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் பயணப்பட்டு எங்க வருகிறார்கள்? ஃபிரௌனுடைய கோட்டைக்கு வந்து சேருகிறார்கள். அங்கு வளர்கிறார்கள் என்பது வரையிலும் அந்த தண்ணீருக்கான தொடர்பை அல்லாஹ் பதிவு செய்கிறார். இரண்டாவதான ஒரு விஷயத்தை அல்லாஹ் பதிவு செய்யும் பொழுது ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஹிதருடைய சந்திப்பையும் அல்லாஹ் பதிவு செய்கிறார். மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியும் ஹிதரை பற்றியும் அல்லாஹ் பதிவு செய்கிறார். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இன்றும் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள். கியாமத் வரையிலும் அல்லாஹ் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை, அந்த தன்மையை தந்திருக்கிறார். உலகத்திலே அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களிலே மகத்தான ஒரு விஷயம் எது தெரியுமா? ஒன்று, தஜ்ஜால் இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறான். ஆனால் அவனுடைய இடத்தை யாரும் அறிய முடியாது. எவ்வளவு பெரிய மீடியாக்கள் வளர்ந்த போதிலும் அவன் இருக்கக்கூடிய இடத்தை அறிய முடியாது. அதே போல யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இருப்பிடத்தையும் யாரும் அறிய முடியாது. மூன்றாவதாக, உலகத்தில் ஒரு ஜீவ நதியை அல்லாஹ் வைத்திருப்பதாக பெருமானார் கூறுகிறார்கள். அந்த ஜீவ நதியிலே தண்ணீர் பருகிவிட்டால் அந்த தண்ணீரை பருகிய மனிதனுக்கு கியாமத் வரையிலும் மரணம் ஏற்படாது. அன்புக்குரியவர்களே, அந்த தண்ணீரை பருகக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை பெற்றவர் யார் என்று சொன்னால் ஹஜ்ரத் ஹிதர் மட்டும்தான். ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தண்ணீரை பருகக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறார், பருகி இருக்கிறார்கள். இன்றும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஒரு பாடத்திற்காக, ஒரு படிப்பினைக்காக போய் ஹிதரை சந்தித்து வரும்படி அல்லாஹ் சொன்ன தகவல் இன்றும் கூட வரலாறுகளிலே இந்த தராவியில் ஓதப்பட்டது. ஹஜ்ரத் மூஸா
அல்லாஹ்வை சந்தித்தார்கள். எங்கு சந்தித்தார்கள்? ஒரு கடலில், அந்த கடல் மார்க்கத்தில் வைத்து ஹஜ்ரத் ஹிதரை சந்தித்து அவர்களிடத்திலே பாடம் பெற்றதே அது ஒரு நீண்டதொரு வரலாறு. இரண்டாவதான தண்ணீரில் சந்திப்பை, தண்ணீரோடு தொடர்புடைய வரலாற்றை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இப்படி பதிவு செய்கிறார். மூன்றாவதான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய 9 அத்தாட்சிகளை அல்லாஹ் திருக்குர்ஆனில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். இன்று பனி இஸ்ராயீலுடைய அத்தியாயத்திலே கடைசி பகுதியில் ஓதப்பட்ட தராவிஹிலே வலக்கத் ஆதீனா மூஸா 9 ஆயாத்தின் பையினாத், நாம் ஹஜ்ரத் மூஸாவுக்கு 9 அத்தாட்சிகளை நாம் தந்தோம், தெளிவான அத்தாட்சிகளை தந்தோம் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். 9 அத்தாட்சிகளிலே முதலாவதான அத்தாட்சி எது தெரியுமா? அஸா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கை கடிதம். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் சதாவும் என்ன செய்திருப்பார்கள்? அந்த கைத்தடியை தன் கூடவே வைத்திருப்பார்கள். ஒரு சமயம் ஹஜ்ரத் மூஸாவை கூட அல்லாஹ் கூப்பிட்டு பேசின கால யா மூஸா மா ஃபீ யமீனிக, உன்னுடைய வலது கையில் என்ன வைத்திருக்கிறாய் என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுகிறார்கள், ஹிய அஸாய, அது என் கைத்தடி, அத்தவக்கஃபு அலைஹா, அந்த குச்சியை நான் நிறுத்தி நான் அதிலே சாய்ந்து கொள்வேன் ஆடுகள் மேய்க்கும் பொழுது, வ அஹ்ஷு பிஹா, அதை கொண்டு நான் இலைகள் எல்லாம் என்னுடைய ஆடுகளுக்கு பறித்து போடுவேன், வலிய பிஹா மஹாரிபு உக்ரா, அது இன்னும் பிற காரியங்களுக்கும் அந்த குச்சி எனக்கு பயன்படுகிறது என்பதாக சொல்லி அல்லாஹ்விடத்திலே பதிலளித்ததையும் அல்லாஹ் சூரா தாஹா என்ற அத்தியாயத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கு வழங்கப்பட்ட 9 அத்தாட்சிகளையும் திருக்குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். அதில் மூஸாவுக்கு தரப்பட்ட 9 அத்தாட்சிகள் என்ன? முதலாவதாக அவர்களுக்கு வழங்கப்பட்ட அஸா. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த அஸாவை எடுத்துக்கொண்டு ஃபிரௌனை போய் சந்திப்பதற்கு அல்லாஹ் உத்தரவிட்டார். ஃபிரௌனை போய் நீங்கள் சந்தித்து விட்டு வாருங்கள் என்பதாக அல்லாஹ் உத்தரவிட்ட பொழுது மூஸா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியோடு போகிறார். பயந்தாரே, அச்சப்பட்டாரே. அந்த ஃபிரௌனுடைய மாளிகைக்குள்ளே நுழைந்ததற்கு பிறகு ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய கைத்தடியை வெறுமனே கீழே வைக்கிறார்கள். முதலான சந்திப்பு ஃபிரௌனோடு முதலாக அல்லாஹ் சந்திக்க சொன்ன அந்த விஷயத்தை திருக்குர்ஆனில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். கீழே வைத்த உடனே அந்த அஸா, அந்த குச்சி பாம்பாக மாறுகிறது. மிகப்பெரிய அநியாயக்கார அரசனான ஃபிரௌன் அந்த மாளிகையில் இருந்து விரண்டு ஓடிய காட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார். அந்த மாளிகையை விட்டு அந்த பாம்பை பார்த்த மிரட்சியில் ஓடுகிறான். அந்த அரண்மனைக்குள், மாளிகைக்குள் இருந்த சில மனிதர்கள் இந்த பாம்பை பார்த்து பயந்தவர்கள் இறந்தும் போய்விட்டார்கள். சில தோழர்கள் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, இது ஒரு மிகப்பெரிய உச்சபட்சமான ஒரு நிலைக்கெல்லாம் ஹஜ்ரத் மூஸாவுக்கு பயன்படுத்தப்பட்டது. இந்த அஸா குச்சியை வைத்து தான் அல்லாஹ் மிகப்பெரிய சூழ்ச்சியை முறியடிக்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் அல்லாஹ் தந்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நமக்கு பதிவு செய்கிறார்கள். இந்த மூஸாவுடைய குச்சி தான் ஒரு பெரிய அபாயகரமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதாக சொல்லி இந்த குச்சியை திருடுவதற்கு கூட முயன்றிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பகிரங்கமான அறைகோல் விடுக்கப்பட்டது. ஃபிரௌன் அறைகோல் விடுத்து விட்டார். இன்று நாம் இரண்டு தரப்பும் மோதிக்கொள்வது, யாருடைய பலம் அதிகமோ அவர்களுக்கு வழிபட்டு போவது என்ற அந்த நிலைப்பாடு வந்தது. கிப்திகளுக்கு இஸ்ரவேலர்கள் வழிபட்டு போய்விட வேண்டும் என்று அந்த முடிவு செய்யப்பட்டது. முடிவு செய்யப்பட்டு ஒரு பெரிய திடலிலே அங்கே போட்டி அரங்கேற்றம் செய்வதற்கான சந்தர்ப்பம் வந்த பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த வரலாற்றை பதிவு செய்கிறான். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்கிட்ட சொன்னாங்க, அவன் அந்த மிஸ்ரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சூனியக்காரர்களையும் அழைத்து ஒன்று சேர்த்து தங்களுடைய அந்த கலையை வெளிப்படுத்தக்கூடிய நபி மூஸாவை விரட்டி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியை அங்கே செய்வதை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே கூறுகிறார். எல்லோரும் தங்கள் கைகளில் வைத்திருந்த அந்த கயிறுகளை பாம்பாக மாற்றுகிறார். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னார், ஃபஅல்கி அஸாக ஃபஇதா ஹிய சுபானுன் முபீன், நீங்க உங்க கையில் இருக்கக்கூடிய அஸாவை கீழே போடுங்கள், அது ஒரு பெரிய பாம்பாக மாறும் என்று அல்லாஹ் சொல்ல, பாம்பாக மாறிய உடனே ஒரு கணம் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாமே மிரண்டு போனாங்க. அதனுடைய உருவத்தை பார்த்து மூஸா அலைஹிஸ்ஸலாம் மிரண்டு போகும் பொழுது அல்லாஹ் நபி மூஸாவுக்கு அங்கே ஆறுதல் சொல்லி அவர்களோடு எதிர்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, அத்தனை பேருடைய பாம்பையும் அது விழுங்கிக் கொள்ளுகிறது. அதற்கு மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தந்து விடுகிறார். இதை நாம மிகப்பெரிய பாடமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அது துரும்பாக இருக்கட்டும், அது குச்சியாக இருக்கட்டும், அல்லாஹ் நாடிவிட்டால் அதனை கொண்டு மிகப்பெரிய வலிமையையும் வன்மையையும் வெளிப்படுத்துவான் என்பதற்கான ஒரு சான்றை இந்த சமூகத்திற்கு படிப்பினை அல்லாஹ் சொல்லித் தருகிறார். இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் அதற்கு மூஸா
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த குச்சியை தன்னுடைய தலைப்பகுதியிலே வைத்துக் கொண்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் அந்த சமயம் அந்த கிபித்திகளிலே மிகப்பெரிய சூனியக்காரன் என்ன செய்தான் தெரியுமா? மூசாவிடத்தில் ஒன்றும் சரக்கு இல்லை, இந்த குச்சியில சரக்கு இருக்கும் போல இருக்கிறது என்பதாக நினைத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த குச்சியை திருடி சென்று விடலாம் என்ற முனைப்பில் வந்த பொழுது கூட அல்லாஹ் நபியை கொண்டு நமக்கு பாடம் சொல்லித் தருகிறான். அல்லாஹ்வுடைய அற்புதம் தூங்காது, அல்லாஹ்வுடைய அற்புதம் தூங்காது. திருக்குர்ஆன் பெருமானாருக்கு தரப்பட்ட அற்புதம் அன்புக்குரியவர்களே, அது கியாமத் வரைக்கும் ஹயாத்தாகத்தான் இருக்கும். இந்த இறைவனுடைய முஜிசாக்களுக்கு ஓய்வில்லை, இதற்கு உறக்கம் இல்லை என்பதை அல்லாஹ் நிரூபிக்கும் வகையிலே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த குச்சியை எடுப்பதற்காக வரும் பொழுது அவனுக்கு அது பாம்பாக மாறி மிரட்சி அளித்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார். ஒரு காலகட்டம் நெருங்கியது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய பனி இஸ்ரவேலர்களையும் அழித்து விடலாம் என்று முடிவு செய்து ஃபிரௌனும் அவருடைய படை கிபித்திகளும் படையெடுத்து வரும் பொழுதுதான் இந்த குச்சியை வைத்து அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த வெள்ளப் பொருளை அடிக்க சொன்னார். அன்புக்குரியவர்களே, பாறையில் அடிக்க சொன்ன பொழுதெல்லாம் என்ன செய்தது? 12 நீரூற்றுக்களாக வெளிப்பட்டது. ஃபம் பஜஸத் மின் ஹுஸ்னதா அஷரத் ஐனா. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், ஃபன் ஃபஜரத் மின் ஹுஸ்னதா அஷரத் ஐனா. ஒரு குச்சியை வைத்து பாறையில் அடித்தால் 12 நீரூற்று வெளிப்படும். இது யாருக்கான சாத்தியம்? ஈமானிய பவரை கொண்டு சாத்தியப்படக்கூடிய விஷயங்கள். ஒரு குச்சியை வைத்து நமக்கு அந்த நீரூற்று வெளிப்படுவது என்பதெல்லாம் அந்த ஆற்றலுக்கு பின்னணி உள்ளவை என்பதை அல்லாஹ் பதிவு செய்கிறார். 12 நீரூற்றுகள் வெளிப்பட்டது என்பதும் இந்த நீர் சம்பந்தப்பட்ட விஷயமாக அல்லாஹ் பேசுகிறார். இதற்கடுத்து ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஃபிரௌன் விரட்டி கொண்டு வரும் பொழுது அந்த கைத்தடியை கொண்டு அவர் அந்த வெள்ளப் பிரளயத்தில் அடிக்கிறார். அவருக்கு பல பாதைகள் அங்கே என்ன செய்தன? பிரிந்தன. பனி இஸ்ரவேலர்களையும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாமையும் அல்லாஹ் காப்பாற்றினார். அவர்களை ஃபிரௌன் சார்ந்தோரை அந்த வெள்ளப் பிரளயத்தில் அழித்ததாக நாம் எல்லாம் கேள்விப்பட்ட வரலாறு. அன்புக்குரியவர்களே, இதற்கு பிறகு பனி இஸ்ரவேலர்கள் தப்பித்து அந்த வெள்ளப் பிரளயத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட பிறகுதான் சிலை வணக்கத்தினுடைய அந்த சிந்தனை அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு உருவானது. இன்று இருக்கக்கூடிய யூத சமூகத்தினுடைய அந்த அடிச்சுவடு எங்க இருக்கிறது என்று சொன்னால் அந்த பனி இஸ்ரவேலர்கள் தான். அந்த பனி இஸ்ரவேலர்களிலே ஒருவன் சாமிரி என்று சொல்லப்படக்கூடிய ஒருவனுடைய இந்த சமூகம் தான் இன்று வரையிலும் அந்த மாட்டை கொண்டு அரசியல் செய்யக்கூடிய ஒரு சிந்தனை இன்றும் தொடர்ந்து கொண்டு வருவதை நாம் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஒரு தங்கத்தால் மாடு செய்து அந்த மாட்டிலே அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய குதிரையின் கால்தடி மண்ணை எடுத்து அந்த மாட்டின் வாயில் கூட மாடு பேசியது. இதுவே இனி நம்முடைய கடவுள் மூசாவை பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பனி இஸ்ரவேலர்களும் வழிபடக்கூடிய அல்லாஹ் நமக்கு கடவுள் அல்ல என்ற இந்த பொய் பிரச்சாரத்தை கிபித்திகளும் ஏற்றுக்கொண்டு விட்டார். அன்புக்குரியவர்களே, அந்த நிலைப்பாடு இன்னைக்கு வரைக்கும் இந்த மாட்டை வைத்து அரசியல் செய்யப்படக்கூடிய நிலைப்பாடு, மாடை வணங்கக்கூடிய ஒரு சாரா என்ற இந்த பகுதிகள் இன்று வரையிலும் பிராமணர்களுடைய அந்த உயர் கோத்திரம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அவர்களிடத்திலே அது தொடர்ந்து கொண்டே வருகிறது. முதலாவதான அடையாளம் அல்லாஹ் ஆயத்திலே பதிவு செய்திருக்கிறார், அசா என்ற அந்த குச்சி. இரண்டாவது அந்த அத்தாட்சியை பற்றி அல்லாஹ் பேசும்பொழுது சொல்லுகிறேன், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இரண்டாவது அத்தாட்சி நாம கொடுத்தது என்ன தெரியுமா? அவர் தன்னுடைய அக்குளில் கை வைத்து வெளியெடுத்தார் என்று சொன்னால் அவருடைய கையில் இருந்து பிரகாசம் வெளிப்படும் என்று அல்லாஹ் இந்த அத்தாட்சியை தந்தார். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இரண்டாவதாக தந்திருக்கக்கூடிய அந்த அத்தாட்சியை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். மூன்றாவது அத்தாட்சியை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சினீர் என்று சொல்லப்படக்கூடிய பஞ்ச வர்ணங்களை நாம் தந்தோம். ஹஜ்ரத் மூசாவையும் மூசாவை சார்ந்த பனி இஸ்ரவேலர்களும் அல்லாஹ்வை நம்பி வாழும் அந்த காலகட்டத்தில் ஃபிரௌனுடைய அந்த கூட்டத்தால் அல்லாஹ்வுக்கு எதிர்த்து நடக்கும் பொழுது அந்த சமூகத்தை பஞ்சத்தால் பீடிக்க செய்தோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். வலக்கத் அகதுனா ஆல ஃபிரௌன பிஸ்ஸினீன். ஃபிரௌனுடைய கோத்திரத்தாரை அந்த சாராரை நாம் பஞ்ச வருடங்களால் சோதித்தோம் என்று சொல்லி அல்லாஹ் மூன்றாவதான அந்த அத்தாட்சியை திருக்குர்ஆனில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக அல்லாஹ் நான்காவதான அத்தாட்சியை சொல்லுகிறான், வெள்ளப் பிரளயம் ஏற்பட்டது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய காலத்திலே. மூசா நபியும் ஃபிரௌனை சுற்றியும் எந்த விதமான நீர்ப்பரப்பும் கிடையாது, நிலப்பரப்பு இருந்தது. ஃபிரௌனும் அந்த கிபித்தி வம்சத்தை சார்ந்தவர்களையும் சூழ்ந்து கொண்டு தண்ணீர் முழுக்க அங்கே சுற்றி நிற்கிறது, அவர்களை மூழ்கி நிற்கிறது. வெள்ளம் என்று எப்பொழுது ஏற்பட்டாலும் இறை நிராகரிப்பாளர்கள் அந்த தண்ணீர் முழுமையாக சூழ்ந்து கொண்ட
கொண்டதை அல்லாஹ் திருக்குர்ஆனில் பதிவு செய்கிறார். இப்படி நான்காவதாக நாம் அவருக்கு வெள்ள பிரளயம் என்ற அத்தாட்சியை தந்தோம் என்று பேசுகிறார். ஐந்தாவதான அத்தாட்சி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தரப்பட்டது ஜராத் என்று சொல்லப்படக்கூடிய வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளிகள் அந்த பிரானுடைய அந்த கூட்டத்தாரும் எகிப்திலே மிகப்பெரிய விவசாயம் செய்திருப்பார்கள். விவசாயம் செய்து அறுவடைக்காக தயாராக இருக்கும் அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அந்த வெட்டுக்கிளியின் கூட்டம் என்ன செய்துவிடும் தெரியுமா? அது அந்த விவசாயத்தையே துவம்சம் செய்துவிடும், ஒன்றுமில்லாமல் செய்துவிடக்கூடிய என்று சாவியாகிவிட்டது என்று சொல்கிறோம் பார்த்தீர்களா, அழிந்து போய்விட்டது என்று சொல்கிறோம் பார்த்தீர்களா, அது போல அல்லாஹ் அந்த வெட்டுக்கிளியை வைத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்ததையும் ஒரு பெரிய அத்தாட்சியாக சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆறாவதான ஒரு விஷயம் அல்லாஹ் சொல்கிறான், தவளையை கொண்டு சோதித்தோம். தவளை எந்த அளவுக்கு அந்த சமூகத்திற்கு ஒரு பெரிய சோதனையாக ஆனது தெரியுமா? ஃபிரௌனுக்கும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கும் அவர்கள் உட்கார்ந்திருந்தார். அந்த தவளைகளுடைய கூட்டம் அவர்களுடைய இடுப்பு வரை அவருடைய புஜம் வரையும் சூழ்ந்து கொள்ளும். நாம் உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் வரலாறுகளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள், நம்ம கழுத்து வரையிலும் அந்த தவளை சூழ்ந்து கொள்ளும். அந்த படை எங்கிருந்து வந்தது என்றே தெரியாது. இவ்வளவு தவளைகள் எங்கிருந்து வந்தது என்றே தெரியாது. இன்று கரப்பாம்பூச்சிகள் ஒரு சோதனையாக இருக்கிறது பார்த்தீர்களா? அதுபோல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு தந்த அந்த சோதனைகளில் லபாதி என்ற அந்த விஷயத்தை அல்லாஹ் ஆறாவதாக பதிவு செய்கிறார். ஏழாவதாக அல்லாஹ் பதிவு செய்யும் பொழுது வத்தம, அது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏழாவது அத்தாட்சியை நாம் ரத்தத்தை கொடுத்து நாம் அவரை என்ன செய்தோம்? மிகப்பெரிய சாதனைக்குரியவராக வெற்றிக்குரியவராக ஆக்கினோம். ஃபிரௌனை சோதனைக்குரியவராக நாம் ஆக்கிவிட்டோம் என்பதாக சொல்லி அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரத்தத்தை கொடுத்த சமைப்பார்கள், சுவையான உணவு, எந்த உணவை சமைத்தாலும் சரி அவர்கள் சாப்பிடுவதற்காக ருசிகரமான பொருட்களை வாங்கி அவர்கள் சமைத்தெல்லாம் முடித்து விடுவார்கள். முடித்து அந்த பாத்திரங்களை திறந்து நாம் சாப்பிடலாம் என்று நினைக்கும் பொழுது அங்கே திறந்து பார்த்தால் முழுக்க ரத்தமாக மாறி போகும். அன்புக்குரியவர்களே, ஒரு சமூகத்தை அல்லாஹ் எப்படி எல்லாம் சோதிக்கிறார், எதிரிகளை அல்லாஹ் எப்படி எல்லாம் துவம்சம் செய்தார் என்பதை வரலாறுகளிலே பார்க்கிறோம். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அவர்களை ஏற்றவர்களுக்கு இந்த சோதனைகள் இருக்காது, இந்த ரத்தத்தை கொடுத்த அந்த சோதனைகள் இருக்காது. அடுத்ததாக எட்டாவதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பேசுகிறான், வல் கும்மல, பேனை கொடுத்து சோதித்தோம்ன்றான். இன்னைக்கு ஒரு பேனு நம்ம தலையில இருக்கிறதோ அல்லது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுடைய தலையில இருக்கிறதோ அதனுடைய சந்ததிகளுடைய தொடர்ச்சி தான். கொஞ்சம் அதுவும் துன்பம் தான். மனிதனுடைய நிலையை கொஞ்சம் யோசித்து பார்த்தால் பேரு கொஞ்சம் தலையில அதிகமாயிருச்சுன்னு வச்சுங்க, சமூகத்துல பார்த்தாக்க நம்ம தலையை சொரிந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலை வந்துடும். எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியமான மனிதராக இருந்தாலும் கூட அவர் தலையை சொரிந்து கொண்டே இருப்பது அவருடைய அந்த மரியாதைக்கு ஒரு இழுக்கான ஒரு விஷயமாக ஆயிடும். இன்னைக்கு அப்படி ஒரு சூழல் இருக்கிறது. நாம தலையில பேன் இருக்கிறது என்பதாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, இது ஒரு சோதனையான விஷயம் தான். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்து அந்த சமூகத்தை சோதித்த விஷயம் எது தெரியுமா? கும்மல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பேனை கொடுத்து அல்லாஹ் அந்த சமூகத்தை சோதித்தான். சதாவும் சொரிந்து கொண்டே இருப்பார்கள். சமூகத்தில் வந்தால் யாருக்கு முன்னால் வந்தாலும் சொரிந்து கொண்டே இருப்பார்கள், வீட்டில் சொரிந்து கொண்டே இருப்பார்கள். ஒருவருக்கு சொரிவதை கை வலித்து போனது என்று சொன்னால் இன்னொருவரை வைத்து சொரிந்து கொள்ளக்கூடிய நிலைப்பாடு இருந்ததை வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒன்பதாவதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா திருக்குர்ஆனில் பதிவு செய்து சொல்லுகிறான், ரிஜிஸ் என்று சொல்லப்படக்கூடிய காலரா நோயை அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். காலரா நோய் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் என்பதாக அல்லாஹ் அந்த சமூகத்தை அழிப்பதற்கான காரணிகளை திருக்குர்ஆனில் பதிவு செய்து சொல்லுகிறார். இந்த வரலாற்றை பதிவு செய்துவிட்டு நமக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? இன்ன ஃபீ ஹாதிஹி லஇப்ரா, நிச்சயமாக இந்த வரலாற்றில் படிப்பினை இருக்கிறது என்று சொல்லுகிறார். இறைவனை ஏற்றோரையும் இறைவன் சார்ந்திருக்கக்கூடிய அந்த மனிதர்களின் அல்லாஹ் எக்காலமும் என்ன செய்வதில்லை, அல்லாஹ் தோற்கடிப்பதில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு தோல்வியையும் இழிவையும் ஏற்படுத்துவதில்லை. இறைவனுக்கு மாறுபட்டவர்களை அல்லாஹ் சோதனைக்குள்ளாக்குகிறார். இன்னைக்கு நம் சமூகத்துடைய சூழல் எப்படி இருக்கிறது? நேர்மாறாக இருக்கிறது. ஈமான் கொண்டவர்களுக்கு சோதனை போன்று இருக்கிறது. இறை நிராகரிப்பாளர்கள் எல்லாம் இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறார்கள், பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறார்கள். நம்முடைய சட்டங்களுக்கு அவர்கள் விளக்கம் சொல்லக்கூடிய நிலைகள், நம்முடைய சட்டங்களை திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலை இன்று இறை நிராகரிப்பாளர்களுடைய கையில் அல்லாஹ் இவ்வளவு வலிமையை தந்திருக்கிறாங்க என்று சொன்னால் என்ன பொருள் தெரியுமா? நாம் நபிமார்களை போல, நபியை சார்ந்தவர்களை போல ஈமான் கொண்டவர்களாக இல்லை என்பதுதான். அன்புக்குரியவர்களே, இதிலிருந்து அல்லாஹ் தரக்கூடிய பாடம் இதுதான். முழு குர்ஆனிலும் வெற்றி பெற்ற
பெற்ற சமூகம் யார், வெற்றி பெற்ற அந்த வெற்றிக்கு சொந்தக்காரர்கள் யார் என்பதை யோசித்து பார்த்தால் நபிமார்களும் நபியை சார்ந்தவர்களும் இறுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். சோதனைகள் அவர்களுக்கு கிடைத்துத்தான் இருந்திருக்கிறது. ஈமானுக்கு வெற்றி என்பதை அல்லாஹ் இதனை கொண்டு பாடமாக ஆக்கி சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, இன்னொரு பகுதியில் அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேசும் பொழுது சொல்றான், நான் உண்மை பார்க்கணும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை பார்ப்பதற்கு, நேரடியாக பார்ப்பதற்கு ஆவல் வெளிப்படுத்தியதையும் நம்ம வரலாறுகளிலே பார்க்கிறோம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுகிறார்கள், நான் உன்னை ரப்பி அரினி, ரப்பே என்னை எனக்கு நீ உன்னுடைய தரிசனத்தை காட்டு என்பதாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடம் பிடித்து பேசியதை திருக்குர்ஆனிலே சொல்கிறார். அம்புர் இலைக்க, நான் உன்னை பார்க்க வேண்டும். கால அல்லாஹ் சொன்னா, லன் தரானி, என்னை நீங்க பார்க்க முடியாது, என்னை நீங்கள் பார்க்க முடியாது என்பதாக சொல்லி அல்லாஹ் தடை செய்யும் பொழுது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் வற்புறுத்தி அல்லாஹ்வை பார்ப்பதற்கு தன்னுடைய ஆவலை வெளிப்படுத்த 40 நாட்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் சீனா மலையிலே தவம் இருக்கிறார்கள், நோன்பு நிலையில் இருக்கிறார்கள். 40வது நாளுக்கு பிறகு அல்லாஹ் அந்த மலையின் ஓரத்திலே தன்னுடைய நூரை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறார். நூறிலே ஒரு சிறிய அளவை வெளிப்படுத்தியதாக பெருமானார் பதிவு செய்கிறார். அன்புக்குரியவர்களே, நஸை என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நூரை பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய முழு தோற்றத்தை அல்ல, நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய உருவத்தை வெளிப்படுத்துகிறான். எங்கு வெளிப்படுத்துகிறான்? சுவர்க்கத்தில் அல்லாஹ் மூமின்களுக்கு வெளிப்படுத்துகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்கிறார்கள், புகாரி முஸ்லிம் போன்ற அனைத்து ஹதீஸ் கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லா துதாமுன ஃபிர்யதி, அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பதிலே யாரும் தள்ளுமுள்ளு செய்து கொள்ள மாட்டீர்கள், கீழே உட்காரி கொஞ்சம் நகர்வுகள் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தாத அளவு அல்லாஹ் தன்னுடைய திருவுருவத்தை உங்களுக்கு சுவர்க்கத்தில் காட்டுவது மிகப்பெரிய அருட்கொடையாக இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார். அன்புக்குரியவர்களே, அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்திலேயே பிடிவாதம் செய்தார். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு சின்ன ஒளியை மட்டும் அல்லாஹ் வெளிப்படுத்தினார். சிறிய ஒளியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவை கூட குறிப்பிட்டிருக்கிறார். அந்த ஒளியை வெளிப்படுத்திய உடனே அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஒளியை பார்த்து மலையிலிருந்து மூர்ச்சியாக விழுந்தார். அந்த ஒளியை பார்த்ததன் பின்னணியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே கூறுகிறார்கள், அந்த ஆயத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான், பலம்மா தஜல்லா ரப்பஹு லில் ஜபலி ஃபஹர்ர மூசா ஸைகா, மலையிலே அந்த ஒளியை பார்த்த பொழுது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மூர்ச்சியாக கீழே விழுந்தார். அன்புக்குரியவர்களே, இது ஒவ்வொரு முஃமினுக்கும் இருக்க வேண்டிய ஒரு வேட்கை, ஒவ்வொரு முஃமினுக்கும் இருக்க வேண்டிய ஒரு தேவை. நாம் நபியை பார்க்கணும், நபியை பார்ப்பது என்பது நமக்கு ஒரு பெரிய கண்கொள்ளா காட்சியாக இருக்கும், ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற வேட்கையும் ஆர்வமும் ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்க வேண்டியது என்பதை பதிவு செய்கிறான். அதற்கு மூசாவை போல எல்லா மூமின்களுக்கும் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்ற தேடல் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் பதிவு செய்கிறார். அன்புக்குரியவர்களே, இவ்வளவு காலம் வழிபட்டு வந்து கொண்டிருக்கிறோமே, ரப்பை பார்க்கும் அளவுக்கு நாம் நெருங்கி விட்டோமா என்பதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும் என்பதாக இந்த சரித்திரத்தின் பின்னணியில் அல்லாஹ் பாரமாக சொல்லித் தருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட ஒரு ஹதீஸ் நஸை கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜோதியை ஒளியை பார்த்ததன் விளைவு என்ன ஆனது தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஜோதியை பார்த்ததன் விளைவு அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸை அறிவிக்கிறார். அதற்கு மூசாவுடைய கண்களில் இவ்வளவு பெரிய மகத்தான சக்தி வந்து விட்டது, அது மூசாவுடைய கண்களுக்கு அவ்வளவு பெரிய பவர் வந்து விட்டது. என்ன ஆனது? அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் கருப்பு இருளில் இருக்கக்கூடிய கருப்பும் இருக்கக்கூடிய இருளில் சொல்லக்கூடிய அந்த எறும்பை கூட பார்க்கும் ஆற்றல் பெற்று விட்டார். அந்த ஒளிக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய வலிமையை வைத்திருந்தார். அதுக்கு மூசாவுக்கு அவ்வளவு பெரிய சக்தியும் கிடைத்து விட்டதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வரலாறுகளிலே குறிப்பிட்டு தருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, திருக்குர்ஆனுடைய வழிநெடுகிலும் பார்த்தால் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தரப்பட்ட சோதனைகளும் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த அத்தாட்சிகளையும் அல்லாஹ் திருக்குர்ஆனில் பதிவு செய்து நம் சமூகத்துக்கு சொல்லும் பாடம் என்ன தெரியுமா? அதற்கு மூசாவை போன்று ஈமான் உடையவர்களாய் பனீ இஸ்ரவேலர்களில் அதற்கு மூசாவை யார் பின்பற்றினார்களோ அவர்களை போன்ற ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் எவ்வழிகளிலும் நமக்கு வெற்றி வாகையை சூடி தருகிறான் என்ற படிப்பினை அல்லாஹ் தருவதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு தருகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வில் கிடைக்கக்கூடிய அத்தனை படிப்பினைகளையும் உணர்ந்து அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக அந்த மக்கள் ஆனது போல ஹஜ்ரத் மூசாவுடைய தோழர்களும் ஆனது போல நாம் அனைவரும் அல்லாஹ்வை நெருங்கி அவருடைய வளங்களை பெறுவதற்கான வாய்ப்பினை தந்தருவானாக.